ஓகே, டே 2ஓட வேலையை வந்து முடிச்சிட்டோம். ஓரளவு நல்லபடி முடிச்சிருச்சு. யூனிவர்சிட்டி பதிஞ்சாச்சு, அப்புறமேட்டு வந்து பேங்க் அக்கௌண்ட் பதிஞ்சாச்சு, தென் ஹாஸ்டலோட கீ எடுத்தாச்சு. அப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்லாம் இருந்துச்சு. எல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் எடுத்துகிட்டு இப்போ தான் ரூமுக்கு வந்திருக்கோம். 2-3 லேயர் தான் போட்டிருக்கேன் உடுப்பு. இதோ நீ தான் ஸ்டாக்கின்னு கழட்டியிருக்கேன். டே 2னால டே 3 தான் வந்து கொஞ்சம் ஷார்ட் பேண்ட் ஸ்கர்ட்லாம் போட முடியும்னு நினைக்கிறேன். தெரியல, போட்டால் தான் தெரியும். ஸோ இதுக்கு மேலே எல்லாத்தையும் நான் எடிட் பண்ணி போடுறேன் பாருங்கள். ஆக்சுவலி வந்து பிள்ளையை நல்லபடி போய்ட்டு செட்டில் பண்ணணுன்னு தான் நாங்கள் இவ்வளோ எஃபர்ட்டு போட்டு செஞ்சிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலி இவங்க வந்து 2 வாரம் முன்னைக்கே வந்து அந்த குரூப்போடு வந்திருந்தாங்களா, நம்ம அனுப்ப முடியாத பொம்பளை பிள்ளைய. ஸோ அந்த பயத்தில் தான் நாங்கள் இவ்வளோ தூரம் இவ்வளோ எஃபர்ட் போட்டு பஸ்ஸு ஏற்றி எப்படி காலேஜ் போகிற வரைக்கும் எல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. அதான் ஒன்று ஒன்றுமா போடுறேன், அப்புறம் நான் எடிட் பண்ணி அப்புறம் நீங்கள் பாருங்களேன். ஓகே, குட் நைட். நினைக்கிறேன் அங்கே மணி 12-1 ஆயிருக்கும். இப்போ தான் இங்கே மணி 4. இதுக்கு மேலே நான் வெளியே போனால் செத்துருவேன். நான் பேசாமல் அப்படியே தூங்கிடலான்னு தான் நினைக்கிறேன். இப்போ தானே தூங்க போகிறேன்னு சொன்னேன். இப்போ சாப்பிட போகணுமா? ஸோ திருப்பியும் ஒரு போராட்டத்துக்கு நான் போகிறேன். காஸ்டியூம் மாற்றியாச்சு. இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். லேயரு அது மேலே போட்டிருக்கேன். ஸ்டாக்கினை தான் காணோம். திருப்பி தேடி எடுத்து போட்டு போகணும். ஓகே, போட்டாச்சு. ஸ்டாக்கின் டபுள் லேயர் போட்டாச்சு. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். சிட்டி சென்டர் ஒரு இந்தியன் ஷாப் வந்திருக்கோம் பாருங்கள். பாட்டு ஃபுட்டா இவர் என்னை பாஸ் பண்ணி சாப்பிட கூப்பிட்டாரு. இந்த கடையை பாருங்கள். வந்து 1.5 hour 2 hour ஆக போகுது, இன்னும் எங்கள் சாப்பாடு வரல. இதுக்கு நான் பேசாமல் தூங்கியே இருந்திருப்பேன். இப்போ தான் வருதுன்னு நினைக்கிறேன். வந்துடுச்சு சாப்பாடு வருது பாருங்க. இது வந்து மலபார் ஃபிஷ் கறி. ஆனால் முன்னைக்கு சில்லி சிக்கன் ஆர்டர் பண்ணால் சாப்பிட்டோம். இந்த விலையெல்லாம் பார்த்தோன்னே தான் நம்மளோட ஃப்ரெண்டு சுந்தரி பேர்ஸ் தான் தெரியுதுன்னு உங்களுக்கு ரொம்ப பற்றி தெரியும் நினைக்கிறேன். மலேசியாவில் ஒரு ஒன் ஆஃப் த டாப் அந்த யூரோப் டூர் சரிங்க. அவங்க கூட ஏற்கனவே வந்திருந்தேன். அவங்க என்னோட நல்ல ஃப்ரெண்டு தான். அங்கே அவங்க கூட போகும்போது இந்த சாப்பாடோட வேலை மெனுலாம் நம்ம பார்க்குற வேலையே இல்லை. பிரேக்ஃபாஸ்ட்டு புஃபே கிடச்சிரும். டின்னர் வந்து நல்லா இந்தியன் ஃபுட்டு பயங்கரமாக அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அந்த பணத்தோட அருமை தெரியாமல் இருந்துச்சு. இப்போலாம் ரசமே 5 பவுன்னா நம்ம ஊர் காசுக்கு எங்கேயோ போயிடுச்சு. ஒரு 30-40 வெள்ளிக்கு மேலே. அப்போ பார்த்துக்கங்க அதோட விலையை.